வெல்கம் டு சாய்டெக் இன்ஃபோ பாட்காஸ்ட் சேனல். இன்றைய கல்வி சம்பந்தப்பட்ட தலைப்புச் செய்தி. உயர்கல்வியில் புதிய சீர்திருத்தங்களை முன்வைக்கும் யுஜிசி 2024 மசோதா விதிமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த மசோதா பல்கலைக்கழகங்களின் கல்வி முறையில் நெகிழ்வுத்தன்மை, பல்துறை வாய்ப்புகள் மற்றும் புதிய சேர்க்கை முறைகளை அறிமுகப்படுத்துகிறது. இதில் முக்கியமான அம்சம் இனி வருங்காலங்களில் BA, BS டிகிரிக்கும் நுழைவுத் தேர்வு என்பதே. வழக்கமாக தமிழ்நாட்டில் மீடியாக்கள் இந்த நல்ல செய்தியை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகின்றன என்பதைப் பற்றி டாக்டர் ராமநாதன் அவர்களும் என்ஜினியர் சாய்நாத் அவர்களும் எப்படி விவாதிக்கின்றனர் என்பதை கவனிப்போம். மாணவர்களுக்கு இது இடியல்ல, நல்ல செய்தியே. இப்போ நான் வந்து ஒரு பள்ளி கூட நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலவு இருக்குது. அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது போட்டால் தான் அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஏன் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு 4 பேர் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? இப்போ நீ படிச்சிருக்க அப்படின்னாக்கா என் பிள்ளையோட சேர்த்து ஒரு 4 பேரோட சேர்த்து படிப்பு சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. ஆனால் இந்த அதுக்கப்புறம் வரும் என்ன அப்படின்னா, இவர் பேசியிருக்காரு கோச்சிங் சென்டருக்கு தான் இது வந்து வழிவகுக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. கோச்சிங் சென்டரில் வழிவகுக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்ல பொறுத்த இது என்ன விரோதம் கோச்சிங் சென்டரில்? ஏன் கோச்சிங் சென்டர் பண்ணுறது மூலியமா இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்லாம் சொல்கிறோம், ஐடியில் ஸ்டார்ட் அப் சொல்கிறோம். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது என்ன கோச்சிங் சென்டர்னாக்கா அப்போ நம்ம ஒவ்வொன்றும் கடை வைக்கக்கூடாது, பெரிய மால் தான் வைக்கலாம் அப்படின்ற மாதிரில இருக்கு இவர் சொல்றது இல்லையா? அவர் சொல்றதை கேட்டு பாரு, வேடிக்கையா இருக்குது. இப்போ இவர் சொல்றதுல கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஒப்புமையே கிடையாது. என்ன சொல்றாரு? இவர் ஸ்கூலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரா? மேசிவா எவ்வளவோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க எல்லாம் இல்லாட்டா மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு நடத்தக்கூடிய ஸ்கூல் தான் பெஸ்ட்ன்னு சொல்ல வர்றாரா இல்லையா? இது பேசிக்கா அப்படின்னு பார்த்தாக்கா ஏன் வந்து டியூஷனுக்குன்னு பல பேர் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவர் சொல்றதை பார்த்தாக்கா கிராமப்புற மாணவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி தெரியாம போகும்? ஐஏஎஸ்ன்னு தெரியாத? ஐஏஎஸ் தெரிஞ்சதுன்னா கிராமப்புறத்துலேருந்து பெரிய பெரிய கலெக்டர்கள் உருவாகலையா? அப்படின்றப்போ ஒரு அட்வான்ஸ் லெவல் கோச்சிங், அட்வான்ஸ் லெவல் ஒரு கிளாஸஸ் அப்படின்றப்போ அது வேணால் பிரமாதமாக இருக்கட்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அட்டாமிக் சயின்ஸ் பற்றி பேசிக்காக படிக்கணும் அப்படின்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஆனால் அதை ரிசர்ச் பண்ணணும்னா மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. ஸோ இப்போ உள்ள பள்ளிச்சாலைகளும் சரி, இல்லாட்டினா கல்லூரி நிறுவனங்களும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னாக்கா ஒன்று தனிப்பட்ட முறையிலையோ இல்லாட்டாக்கா மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோட சேர்ந்தோ அவங்க அட்வான்ஸ் லெவலில் ரிசர்ச் லெவலில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம், இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம். அதை யாரும் தடை பண்ண போகிறதுன்றது கிடையாது. அது வளர்த்தும், நல்ல தப்பு, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்மால் லெவலில் வளர்றதுக்கு ஒரு எல்கேஜி படிக்கிறதுக்கு அட்டகாசம் இவ்வளோ தேவையா? ஒரு பெரிய ஸ்கூலு அங்கே வேணுமோ பெரிய ஒரு பஸ்ஸை வச்சு காரை வச்சு இப்படியெல்லாம் மொபிலைஸ் பண்ணால் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் வீட்டிலே சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? இதை வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, நான் 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஃபீல்டுனா நான் கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன். ஆனால் அது கோச்சிங் சென்டராக அப்படி பெரிய லெவலில் 1000 பேர், 2000 பேர், 500 பேர் அப்படியெல்லாம் நடத்தலை. என்னை பொறுத்தவரையில் ஒரு எவ்ரி இயர் ஒரு 20லேருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நல்ல விதமாக சொல்லித்தரதுல எனக்கும் திருப்தி இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் திருப்தி இருக்குது இல்லையா? ஆனால் என்ன, எங்களை மாதிரியான நல்ல ஆசிரியர்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவல்லலாம் எங்களால் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த ஃபினான்சியல் பேக்கப்பும் கிடையாது. அப்போது அதாவது ஒரு ஸ்கூல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ உள்ள பேரண்ட்ஸு, யங் பேரண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு ஸ்கூலு, இதுங்க நம்ம வீட்டு சாலையிலே இருக்க ஸ்கூலில் ஒன்று போடக்கூடாதா? அந்த ஸ்கூல் செட்டப் எதுக்கு? ஒரு நல்லா சொல்லித்தரவங்கள்ட்ட ஒரு திண்ண பள்ளிக்கூடம் மாதிரி ஏன் மாற்ற முடியாதா? எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்க முடியுமா? இப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்ததா? இல்லையே. நான் ப்ரைவேட்டாக தானே இவ்வளோ நாளாக உழைச்சிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படிங்கிறப்போ ஏன் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஸ்டார்ட் அப்புக்கு கவர்மெண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணுன்னா அதே ஒரு பிஏ படித்தவன் நல்லா சொல்லித்தரக்கூடாதா? என்னை பொறுத்தவரை என்னன்னாக்கா, யார் யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்கலாம் அவங்க எல்லாம் தெருதோறும் ஒரு டியூஷன் சென்டர் அமைக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லா சொல்லித்தரவங்க பழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நல்லா சொல்லித்தரவங்களை இந்த ஸ்கூல் பழைக்க விழுதா? கிடையவே கிடையாது. இப்போ மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா சொல்லித்தரவங்களை நம்பி அவங்க வந்து இத்தனை பேரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க? கிடையவே கிடையாது. இந்த பேரண்ட்டு சுத்த ஏமாளிகள். என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்டு தான் மயங்கி போகிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்,
இந்த பள்ளியில் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து ஏமாத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேரண்ட் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஃபிசிக்ஸுக்கு டீச்சர் சரியில்லை, கெமிஸ்ட்ரி சரியில்லை, மேக்ஸு சரியில்லை. இது இல்லை அப்படிங்கிறதுனால தானே என்ன மாதிரியான ஆட்களை தேடி வராங்க. இல்லைனாக்கா வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்கூல்லே எல்லாமே கிடைச்சிது அப்படின்னா ஏன் கோச்சிங்? ஐ திங்க் தட் இஸ் எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா ஒப்பீனியன் கேட்குறது இந்த மாதிரி நியூஸ் சேனல்லாம் அவங்கெல்லாம் வந்து போலரைஸ்டாக ஒரு வர்க்கத்துக்காக தான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் சேர்த்து பேசணும். அவங்க இப்போது ஸ்கூல் மேலே எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் பொறாமை எப்படின்னா அவங்கள மாதிரி நம்மளால் பண்ண முடியலையே, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு உண்டு. ஆனாலும் என்னால் தனிப்பட்ட முறையில் நல்லா சொல்லித்தர முடியும் அப்படின்ற திறன் எனக்கு இருக்குது. அப்போது எனக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணணும்னா 20 பேர் 30 பேருக்குள்ள ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சென்டர் பண்ணுறதுன்னு ஒன்றும் தப்பே இல்லையே. இதில் என்ன தப்பு கண்டார் அவர்? ஏன் கோச்சிங் சென்டரை வளர்க்கக்கூடாது? என்ன கேட்டால் கோச்சிங் சென்டர் நல்லாவே வளர்க்கணும். பேரண்ட்டு இது வந்து இந்த கோச்சிங் சென்டர் வளர்க்குறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா பல வேலையில்லா திண்டாட்டம் குறையும். என்னை பொறுத்தவரை எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லாட்டாக்கா இப்போ ஆக்சுவலாக சயின்ஸு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. நிறைய ஸ்கூலில் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்த டீச்சர்ஸே கிடையாது. அந்த லெவலில் இருக்குது. எல்லாம் +2 முடிச்சோன்னா இன்ஜினியரிங் போகிறோம் அப்படின்ற லெவலில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவருக்கு ஏன் தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த கோச்சிங் சென்டர் மேலே? அது ஒத்துக்கவே முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா பணம் அடிக்கிறது குறிக்கோள் அப்படின்னு இருந்ததுன்னா அது கோச்சிங்னு இல்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அது. ஆனால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே. எவன் நல்லா இருக்கானோ அவன் பின்னாடி தானே போயிட்டு இருப்பாங்க. அப்போ நல்லா சொல்லி தரவங்களுக்கு நல்ல க்ரெடென்ஷியல்ஸ் இருக்க தானே செய்யும். ஆனால் இப்போ நானே வந்து பானேன்னா ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ போனேன்னாக்கா எனக்கு தனிப்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணவே விடவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம 10ஓட 11 அப்படியே சப்ரஸ் ஆகி போயிட்டே இருப்போம். ஸோ இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன? இல்லை, அதான் ஒரு சில சென்டர்ஸ் பண்ணுறத வந்து ஜென்ரலைஸ் பண்ணி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி பேர் சொல்லலை, பட் அவங்க வந்து மணி மோட்டிவாக பண்ணுறத வந்து இவங்க மிஸ்லீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் அதான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எல்லாரையும் கேட்டர் பண்ண முடியாது. இல்லை, ஸ்கூல்ஸால் பண்ணவே முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல்லாம் மாற்றிருக்காங்க. ஏன்னா ஒரு எல்கேஜிலேயே வந்து 10-15 செக்ஷன்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. ஏன் 10-15 செக்ஷன்? இண்டிவிஜுவலா கவனிக்க முடியுமா? அதோட இல்லாம அந்த எல்கேஜி பிள்ளைய வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஏபிசி எல்லாம் ஒழுங்கா எழுத மாட்டான்லாம் கம்ப்ளைண்ட் வேற சொல்லியிருக்காங்க. டீஸ் பண்ண வேண்டியது. அதுல வந்து பேரண்ட்ஸே ரொம்ப கடுப்பாகி நியர்பையா நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல்ல போட்டு அவங்க தேர் ஹாப்பி. அந்த மாதிரி அதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல்கா எடுத்துட வேண்டியது, அட்டென்ஷன் இல்லாம ஏதோ சிலபஸ் திணிக்கிற மாதிரி திணிச்சிட்டு இந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர்றதுனால எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து ஸ்மாலர் குரூப்ஸ் கோச்சிங்ல பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுதான் மைக்ரோ டீச்சிங்னு நம்ம சொல்றோம். ஸோ எப்போதுமே ஆரம்ப கல்வி வந்து ஒரு மைக்ரோ டீச்சிங் லெவல்ல தான், ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கியூட்ல தான் இருக்கும். ஒரு டீச்சர் a few children அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் அது சூப்பரா. நிறைய பசங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கணும்னு நினைச்சா கூட ஒரு கேள்வியா கேட்டா அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு பயப்படலாம். ஒரு சிங்கிளா ஒரு சின்ன குரூப்பா இருந்தா அவங்க கேட்கலாம். பட் இதை வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம் ஆக ஆக நம்ம அல்டிமேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை, குவாலிட்டியே இம்ப்ரூவ் பண்ணாமல் இப்போ எத்தனை ஸ்கூலில் ஃபீஸை ஒண்டி வாங்கிக்கிறாங்க. ஆனால் அது சரியான முறையில் அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதை வந்து சும்மா நச்சுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கோச்சிங் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அவங்க 8 மணிக்கு 8:15க்கு 8:30க்கு ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலை, 4 மணி வரையிலும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னாக்கா அடிஷனலாக எக்ஸ்ட்ரா கோச்சிங் அது இதுன்னு, ஏன்னா அந்த பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக வந்து கோச்சிங் சென்டர்லாம் பணம்லாம் அவங்க பயங்கரமாக வாங்கி என்னமோ பெருசாக மாடி வீடு கட்டுற மாதிரி மாட மாளிகையெல்லாம் கட்டலை. இந்த ஸ்கூல்ஸு தான் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மேலே மேலே பயங்கரமாக பெருகிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கிற கொள்ள லாபம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீ நல்லா நினச்சி பாரு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிச்சயமாக 1 lakh மினிமம் வாங்குறாங்க. இந்த 1 lakh வாங்குறாங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு பெரிய கூத்துன்னா 50 பேர் அதில் கிளாஸில். இப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங்னாக்கா 2 கிளாஸை ஒன்றா சேர்த்து போட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி எங்கள்கிட்ட வந்து புலம்புறாங்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா
முந்தி எனக்குள்ள அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோச்சிங் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சிபிஎஸ்சியில் ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ என்ன போச்சுன்னா, இந்த மெட்ரிகுலேஷன் வச்சிருக்க ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு அதே பேட்டர்னில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிபிஎஸ்சியோட தரத்தையே கெடுத்து விட்டாங்க. கெடுத்து விட்டு இப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி ரொம்ப லைட்டர் தான். அவங்க சிபிஎஸ்சி லைட்டர் தான், ஜாலியா படிக்கலாம். அது ஒன்றும் இவ்வளோ ஸ்ட்ரென்வஸா பண்ணி ஆக்சுவலா எவ்வளோ ஒஸ்டா எழுதினாலுமே எப்படி பாஸ் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க. அவங்க ஏதாவது லீனியண்டா இருக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. இல்லை, இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே எனக்கே வந்து ஆக்சுவலாக வந்து இவரை போய் ஒரு பெரிய மனுஷனா நினச்சி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ராங் டைமென்ஷன் புரிய மாட்டேங்குது. இதை கேட்குற பேரண்ட்ஸ் எத்தனை பேர் யூஸ் சொல்றது, ஏன்னா அது ஒரு ப்ரொஜெக்ஷன் தானே. ஏன் இப்போ டாக்டர் ராமநாதன் என் பேரை தான் நான் சொல்லிப்பேன். ஏன் நான் வந்து 40 வருஷமா நான் இல்லையா? ஒரு ஆள் ஏற்கனவே போட அடிச்சிட்டாருனாக்கா அவர் சொல்றது எல்லாம் வேத வாக்கெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இதுல இவர் சொல்றதுல ஒரு காழ்ப்புணர்ச்சி என்னன்ற நான் கேட்குறேன். அதை வந்து அவர் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சோசியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் இப்போ நான் வந்து அகெயின்ஸ்ட் ஸ்கூலும் பேசல, அகெயின்ஸ்ட் கோச்சிங் சென்டரும் பேசல. எல்லாத்துக்குமே சம உரிமை உண்டு. ஆனா அதுல வந்து நியாயமான முறையில ஜனங்களும் பார்ப்பாங்கல்ல. இப்ப நானே வந்து ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றேன்னா 1 கோடியெல்லாம் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? எனக்கு என்ன அருகதை இருக்கோ அதை தானே நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுதான் அவங்க வாங்கிட்டு இருக்க போறாங்க. நான் கேட்ட ஃபீஸ் எல்லாம் இவங்க உடனே கொடுத்துட போறாங்களா? கிடையாது. இப்ப இத்தனையே இன்ஃபேக்ட் நிறைய இந்த மாதிரி சின்னதா நிறைய. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். கம்மியா ஆமா, அந்த பிசிக்ஸ் வாலா நான் ஆக்சுவலா ஒரு யூடியூப்ல தான் ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் பேர் தானே பிசிக்ஸ்னா அவர் பேர் நிக்குதான் இல்லையா? எத்தனை ஸ்கூல் பேர் நிக்குதாங்க? இல்லையே. அவர் நல்லா சொல்லித்தராரு சொல்லிட்டு அவர் பின்னாடி தானே போறாங்க. அவரோட யூடியூப் இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் நம்மளை சார்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவே நிறைய பேர் பார்த்துருக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ நானே ஒரு 3000 வீடியோ போட்டிருக்கோமே சாய் டெக் இன்ஃபோ சார்பா. அப்போ அதெல்லாம் ஃப்ரீயா ஆக்சசிபிளா நம்ம பண்ணிட்டு இருக்கோமே. எத்தனை ஸ்கூல்ஸ் இவங்க பண்ணாங்க? இத்தனை ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்காங்களே. இவங்க ஏதாவது சோசியலுக்குன்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்களா? ஏதாவது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் போட்டாங்களா? இப்போ இதே இது வந்து பார்த்தோன்னாக்கா தட் இஸ் நியூயார்க் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி, MIT பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீ கோர்சஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்கூல்ஸோ காலேஜஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்களா? கிடையாது. எக்ஸப்ட் a few probably that is a government organization ஏதாவது பண்ணியிருக்கலாம், IIT பண்ணியிருக்கலாம். மற்றபடி பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்க வந்து தட் இஸ் தாசா. அதாவது முந்தி பணக்காரர்கள்லாம் இருப்பாங்க, தர்ம சிந்தனையில அவங்க வந்து ஒரு ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் டாடா மாதிரி. ஆமா, ஸோ டாடா மாதிரி தர்ம சிந்தனையில ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இதுல வந்து மோட்டிவ் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்போ கோச்சிங் சென்டரை மட்டும் சொல்றது தப்பு. சொல்றது தான். ஸோ இவர் சொல்றது பார்த்தா வேடிக்கையா இருக்குது. என்னால கொஞ்சம் கூட ஒத்துக்க முடியல. ஸ்கூலே கோச்சிங் சென்டரா மாறுற வாய்ப்பு தான் ஜாஸ்தி. என்ன வாய்ப்பு இப்ப அப்படிதான் இருக்கு. இப்பயே என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இன்டகிரேட்டட் கோச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்லே சொல்லி இப்போ நல்லா படிக்கிற சில பசங்கள்லாம் அழைச்சிட்டு போய் சில ஸ்கூல்ஸில் என்ன திரும்ப பண்ணுறாங்க, இன்டகிரேட்டட் கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒழுங்கான இங்கே ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒழுங்கான சிலபஸே இவங்களால பண்ண முடியல. சப்போஸ் அவங்க எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆந்திராலேருந்து, கர்நாடகாலேருந்து, லாங்குவேஜ் பீகார்லேருந்து, பாட்னாலேருந்துலாம் வர வச்சு அந்த லாங்குவேஜும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பசங்க ரொம்ப சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ நம்மளை மாதிரி லோக்கலாக நம்ம சொல்லித்தரப்போ அவங்களுக்கு புரியுது. அப்படி புரிகிறப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண விடாதபடி எக்ஸ்டென்ஷன் 7:30 மணி வரையிலும் வைக்கிறது, 6:30 மணி வரையிலும் வைக்கிறது. அப்போ காலையில் ஆரம்பித்து அவன் ஒரே இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்தானா அவனுக்கு எப்படி படிப்பு போர் அடிக்காது? அது மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். இது வந்து புரிஞ்சுக்காம இப்போ ஏற்கனவே அந்த நிலைமையில் தானே போயிட்டு இருக்கு. இது வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுமே இந்த ஸ்கூலுன்ற ஒரு போர்டுன்னு இல்லாம இண்டிவிஜுவல் சென்டர்ஸ் வந்து போர்டை ஓன் பண்ணி அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்க அக்ரெடிட் பண்ற மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதாவது நான் என்னன்னா அந்த டீச்சர் சென்ட்ரிக் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அதாவது எஜுகேட்டர்னு சொல்றதை விட எப்படி சொல்றது, அதாவது பணம் இருக்கா நீ ஸ்கூல் ரன் பண்ணலாம். அவரு வந்து என்ன ஒரு பண்ணை மாதிரி வச்சிருக்காரு. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணைக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க, பண்ணையில வேலை செய்யற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரிஜினல் புத்தியே எழுதுறாங்க. அவங்க ஏதாவது கிரியேட்டிவா கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள சப்ரஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நான் சில ஸ்கூல்ல அட்வைசர் எல்லாம் இருந்திருக்கேன், நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீச்சர்ஸை அவமரியாதை பண்ணக்கூடிய சில
பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்க இப்போ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க இப்போ நானே பாரு அந்த மாதிரியான அட்வைசர் இதெல்லாம் நேரடியாக பார்க்கறதுனால தானே ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் ஃபார் எனி ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஈவன் தோ ஐ காட் பிஹெச்டி, என்னால் போக முடியாதா? முடியும். ஆனாலும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னா நமக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் டீச்சர் சென்ட்ரிக் இன்ஸ்டியூட் வரதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அது வந்து நல்லது தான். அது வந்து எப்போ வந்து இந்த மாதிரி எனி டைம் அந்த மணியில் அந்த என்ன சொல்கிற ஏடிஎம் சொல்கிறோம்ல இல்லையா, ஏடிஎம் மாதிரி பேங்க்கை ரீப்ளேஸ் பண்ணி ஏடிஎம் வந்த மாதிரி இந்த கோச்சிங் வளர்றதில் தப்பே கிடையாது. நல்லா பண்ணலாம், தெருதோறும் பண்ணலாம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதை வேணால் கவர்மெண்ட் வந்து வழிமுறைப்படுத்தலாம், அதை வந்து என்கரேஜ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். இப்போ ஆட்டோக்காரனுக்கெல்லாம் ஒரு மீட்டர் போட்ட மாதிரி கொண்டு வா, தப்பே கிடையாது. அவங்க தகுதி திறமை குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை விட்டுட்டு வெறுமன இவங்க என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்களும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு உள்ளவங்க தான் ஸ்கூல் ரன் பண்ண முடியும், அப்போனா அவங்கள்ட்ட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதை உடைக்கணும். அது அதனால இப்போ கவர்மெண்ட்டே நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபைனான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செபி அக்ரெடிட்டட் ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் செபிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக வந்து ஃபைனான்ஷியல் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ராதர் இந்த பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்ட் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டு ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ், ஃபீ ஆஃப் ஒரு ஒன் டைம் ஃபீ மாதிரி வாங்கிட்டு உங்களுக்கு நியூட்ரலாக சொல்லுவாங்க இது இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்லோவா இந்த மூவ்மெண்ட் வர வர கவர்மெண்ட்டே ரெக்கக்னைஸ் பண்ணி இது நல்லது தான். இது ஒன்றும் இதில் தப்பு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதாவது சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றது ஒவ்வொரு லெவல்லையுமே அவசியம்தான். அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் நமக்கு வேணும். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வடிகட்டி நம்ம பெஸ்ட் ரிசோர்ஸ், அதே டயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டடியிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறையா கொடுக்கணும். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு பர்டிகுலர் பண்ணைகிட்ட தான் போய் நான் வந்து பள்ளிக்கூடம் செல்லுவேன் அப்படின்றது இது பண்ணைக்கூடமா பள்ளிக்கூடமான்ற லெவலில் இருக்குது. அதை விட தனியார், அதாவது தனியார்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனியார்னாக்கா வலுவுள்ளவன் தான் தனியாரா கிடையாது, தனிப்பட்ட அப்படிங்கிறது தான் அது பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறதை விட இண்டிவிஜுவலைஸ் பண்ணால் தான் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பண்ணுறதை விட இண்டிவிஜுவலைஸ்டாக ஈவன் லேர்னிங் கான்செப்ட் கூட பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். அவனுக்கு செல்ஃப் ரெகுலேஷனும் செல்ஃப் டிசிப்ளினும் உள்ள ஸ்டூடெண்ட்டு, இல்லாட்டினாக்கா பேரண்ட்டோட கவர்னன்ஸில், பேரண்ட்டோட ஒரு கண்ட்ரோலில், அவங்களுடைய மேற்பார்வையில் ஒரு லேர்னிங் பண்ணுறதுல தப்பே கிடையாது, பிரமாதமாக இருக்கும். இது கொரோனா பீரியட்லாம் வந்து படிக்கலையா பசங்க? இல்லை, இனிமேல் அந்த மாதிரி அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம வெதர் கண்டிஷன்ஸே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, சொல்ல முடியாது. போகக்கூடிய காலங்களில் இப்போ டெல்லியில் கூட கேள்விப்பட்டேன், எங்கே பார்த்தாலும் பயங்கர குவாலிட்டி ரொம்ப மோசம். நமக்கு சைக்ளோனே 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ விசிட் பண்ணிட்டு போகுது. ஆமாம், அப்படி இருக்கிறப்போ நம்ம நார்மல் லைஃப்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அந்த எப்படி வந்து ஐடியில் ஹைபிரிட் ஒர்க், ரிமோட் ஒர்க், அதே மாதிரி ஹைபிரிட் லேர்னிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். அது இதுக்கு அடாப்ட் பண்ணோம்னா அந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இல்லாமல் குட்டி குட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பேரல்ல. இப்போ நான் கூட அதுதான் அந்த ஹைபிரிட் லேர்னிங் சம்மந்தமாக தான் நான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேரண்ட்ஸ்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணேன். அதை முக்கால்வாசி பேர் இப்போ அப்ரிஷியேட் பண்ணாங்க. தே ஆர் ரெடி டு ஜாயின். நம்ம 2025 அது ஆரம்பிக்கிறோம். அதில் எப்படின்னா மண்டே டு சண்டே அப்படின்னு வச்சுட்டோம்னா தேர்ஸ்டேல ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துட்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டேல வந்து லேர்னிங் முறையில் அவங்க வீட்டுலேருந்தே கற்றுக்கலாம். இல்லாட்டினா சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய முன்னாடியும் நின்று கற்றுக்கலாம், எப்படி வேணும் பண்ணலாம். ஆனால் த்ரூ லேர்னிங் அப்படி வரும். ஸோ எல்லாமே வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டம். அது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே லோக்கல் பசங்க வந்தாங்கன்னா நான் டைரெக்டாக மானிட்டர் பண்ணுறேன். இல்லாட்டினாக்கா ஒரு லேர்னிங் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா பேரண்ட்டோட முன்னிலையில் அவங்க பண்ண போகிறாங்க, ஒரு மானிட்டரிங் இருக்கும். இல்லாட்டினா அவங்க ஹப்பு மாதிரி கொண்டு வந்து அப்படி பண்ணலாம். ஸோ 3 days வந்து லேர்னிங் மெத்தடில் அவன் நல்லா படிக்க முடியும். இப்போல்லாம் இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய வந்துருச்சு, இன்ட்ராக்டிவிட்டி வந்துருச்சு. அந்த லேர்னிங்லேயே லைவ் செஷனையும் க்ரியேட் பண்ண முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் தேர்ஸ்டே ஒரு பிரேக் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா டைரக்ட் செஷன். அப்போ டைரக்ட் செஷன்னாக்கா லோக்கல் கேண்டிடேட்ஸு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னாக்கா தட் இஸ் இதில் இந்த ரிமோட்டில் அது லைவ் செஷனில் அவங்க அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் லேர்னிங், லேர்னிங் ப்ளஸ் டைரக்ட் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து லேர்னிங் ப்ளஸ் பூட் கேம்ப், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அது எப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பூட் கேம்ப் மாதிரி இருக்கும். அப்போ அந்த டயத்தில் நம்மள்கிட்ட லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் மோடில் அவங்க வேற எங்கும் போகணும். இப்போ நமக்கு பெங்களூர் பேஸ்டு, இல்லாட்டினா திருச்சி பேஸ்டு, இல்லாட்டினாக்கா புதுக்கோட்டை, ஈரோடு, இந்த பக்கம் ஈவன் வித்தின் சென்னை அண்ணா நகரில் இப்போ, இல்லாட்டினாக்கா அடையாறில் அப்படின்னா அந்த அடையாறில் மாதத்தில் ஒரு தடவை நாம் இந்த மாதம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இந்த முந்தியெல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் வந்து கான்டாக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 1 year கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், ஒரு 1 week கான்டாக்ட் ப்ரோக்ராம். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க, முக்கியமான லெக்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் இந்த அசைன்மெண்ட் வெரிஃபை பண்ணுறது, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இந்த டீச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் டீச்சர் அந்த அசைன்மெண்ட்டு இதெல்லாம் ப்ராஜெக்ட் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறது, நேரடியாக டிஸ்கஸ் பண்ணுறது, இது சிங்கிள் பாயிண்டில் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு நம்ம தாட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல உயர்கல்விக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவசியங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே டயத்தில் சாதாரணமாக 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th எல்கேஜி யூகேஜிக்கெலாம் என்ட்ரன்ஸ் வைக்கிறது போல் கொடுமை எதுவுமே கிடையாது. ஸோ லோயர் கிளாஸஸில் அந்த என்ட்ரன்ஸு உபயோகப்படாது. அது யார் வேணா படிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து காலேஜில் அட்வான்ஸ் லெவலில் அது என்ட்ரன்ஸ்ன்றது அவசியம். அது கிராஜுவேஷன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடணும். இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் இன்ஜினியரிங். இப்போ இது நல்லது தான், ஏன்னா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஏதோ இன்ஜினியரிங்கு மட்டும்தான் கோர்ஸ் வேல்யூ இருக்குன்ட்டு நிறைய பேர் அங்கேயே போயிட்டு இருக்கான், இல்லைன்னா நீட்டுக்குன்னு போயிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணுவான், பசங்க எல்லாத்தையுமே ஒழுங்காக படிப்பாங்க. திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் இருந்தது, இப்போ நல்லா. ஆமா, இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ்னாக்கா பிஎஸ்சி பிசிக்ஸ் கிடைக்கணும்னா நமக்கு நல்லா உச்சாதான்டா பிஎஸ்சி பிசிக்ஸ் கிடைக்கும். பிஎஸ்சி ஹானர்ஸ்ன்னு படிக்கலாமே, யார் வேணும்னா இல்லையா? ஸோ இது வந்து இந்த பழமைவாதிகள்கிட்டலாம் இந்த மீடியாக்கள் போகிறது தப்பு. ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல இது கொஞ்சம் A++ யூனிவர்சிட்டி, சத்யசாய் யூனிவர்சிட்டில எல்லாமே எக்ஸாம் உண்டு பிஎஸ்சிக்கு. பிஎஸ்சி கரெக்ட். ஸோ அந்த A++ அந்த காலத்துல நான் 2005 அதனால அட்வான்ஸ் லெவலில் தகுதியான ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு வந்தாக்கா ஒன்றும் தப்பே கிடையாது. டாம் அண்ட் டிக் அண்ட் ஹாரி எல்லாம் படிச்சுட்டு நீ அது மாதிரி ஃபுல் கோர்ஸ் படிக்க முடியலனாக்கா அதுவும் தான் சொல்கிறானே, 2 தடவை அட்மிஷன் போடுறான்றானே, தப்பு இல்லையே. கரெக்ட், 2 தடவை அட்மிஷன் போடுறான்றான். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய இது என்னன்னா, இப்போ என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து பயாலஜி மட்டும் எடுத்துருப்பான், மேக்ஸ் எடுக்காமல் விட்டுருப்பான். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்ஜினியரிங்கே திங்க் பண்ண முடியாது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? பியூர் சயின்ஸ் எடுக்கிறவன் இன்ஜினியரிங்கே திங்க் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்கு நல்ல அந்த இன்ஜினியரிங் மைண்ட்லாம் இருக்கும். ஈவன் கெமிக்கல் டெக்னாலஜி அப்புறம் ஃபிசிக்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னாப்பா, நீ இப்போ உனக்கு +1 +2 மேக்ஸ் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், காமர்ஸ் எடுத்தவன் கூட இன்ஜினியரிங் படிக்கலாம்ன்றான். இப்போ இந்த கான்செப்ட் புரியுது அவனுக்கு. அப்படின்னா என்ன, அதுக்கான அவன் பேரலல் கோர்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறான். கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அவ்வளோதானே. இது நம்ம பசங்க மேக்ஸ் +1 +2 படிச்சிருந்தோம் தத்தியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னத்தை இன்ஜினியரிங்கில் கிட்ட போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது. அதே இது ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் எனக்கு இன்ஜினியரிங் செய்யணும் ஆசையாக இருக்குன்னு சேர்ந்து அவன் மேக்ஸ் நல்லபடியாக படிக்க முடிஞ்சுது அப்படின்னா அவன் படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. அவன் வந்து +1 படிக்கிறப்போ +1 +2 படிக்கிறப்ப சயின்ஸ் குரூப் எடுக்கலைங்கிறது பாவமா என்ன? கிடையவே கிடையாது. நீ அவள் தான் 10th முடிச்சோன்னு +1 +2 சயின்ஸ் எடுத்துட்டு, சயின்ஸுக்கு பதிலாக அதான் எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக நீ வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் எடுத்துட்ட, நீ ஃபிசிக்ஸே நுழைய முடியாது அப்படின்னு சொல்றது போல தப்பு எதுவுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செக்ரியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் தான் ஒரு சயின்டிஸ்ட், அவர் சயின்டிஸ்ட். அங்கே அவர் என்னன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில புலி. அவருக்கும் மேக்ஸுக்கும் என்ன, மேக்ஸுக்கும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சிஎஸ்ஐஆர்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அவர் சயின்டிஸ்ட், அவர் பிஎஸ்சி மேக்ஸ். பட் எனக்கு பேர் ஞாபகம் மறந்து போச்சு. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டெப்யூட்டி டைரக்டர்ஸ் ஆஃப் சிஎஸ்ஐஆர். அவர் மேக்ஸில் தான், ஆனால் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் புலி அவர். ஏன் அப்படின்னா ஒரு சாதாரணமாக அந்த சிஎஸ்ஐஆர் லேபரேட்டரியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு
அவரோட ஆஸ்பிரேஷன்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதனால he became scientist. இப்ப அப்படி பார்த்தா ஐடில பாதி 70% நான் ஐடி தான். ஆமா. மெக்கானிக்கல். கரெக்ட். இப்ப சுந்தர் பிச்சை பாத்தீங்கன்னா கெமிக்கல் அவர் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி மெட்டலர்ஜி படிச்சு இன்னைக்கு ஐடில கொடி பிடிக்கலையா? அதனால இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வேணா இன்ட்ரெஸ்ட் யார் எந்த லெவல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பண்ணிட்டு போறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ அதனால அதாவது கவர்மெண்ட்டோட, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த முயற்சியை நாம எல்லாரும் பாராட்டணும். அந்த அவங்க நம்ம பேரண்ட் பொலிட்டிக்கல் பயாஸ் இதுல இருக்கவே கூடாது. ஒரு நார்மலா பார்த்தா பெட்டர். நார்மலா வந்து பொலிட்டிக்கல் பயாஸ் இருக்கிறதுனால தான் அவங்கள மெஸ்மரைஸ் பண்ணி இதுக்கு சரிபட்டு வரமாட்டான்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சிந்திக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த மீடியா பண்றது மிக கொஞ்சம் அந்த இதை படிக்கலாம். நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த பாலிசி எடுத்து படிச்சு, எஜுகேஷன் பாலிசி எல்லா விதத்துல ரைட்டா தான் இருக்கு. ஆனா என்னன்னா அதுல வந்து மிஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான் இவங்க பண்றாங்க லோக்கலா. அதனால இதை வந்து நாம வரவேற்போம். அதாவது கலை அறிவியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு அவசியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா நல்ல சயின்டிஸ்ட் வரட்டுமே. இப்போ அது வரலன்றதுனால ஒன்றும் இல்லை. இப்போ பிஎஸ்சி நல்ல பிரமாதமான பையன், ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வரான், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வரான், அவன் நல்ல டீச்சராக உருவாவான், உன் பிள்ளைக்கே நல்லா வருவான்ல. இப்போ அந்த ஃபிசிக்ஸ் படித்த கெமிஸ்ட்ரி படித்த டீச்சர்ஸ் எல்லாம் அறகுறையாக இருக்கிறதுனால தான் அவன் சரியாக சொல்லி தர முடியல. நல்லா படிக்கிறவங்களாம் யூஎஸ் போய் நல்லா படிக்கிறவங்களாம் யூஎஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண போகிறான். நான் சாதாரண ஆள்லாம் இந்த பக்கத்தவ வாத்தியார்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. அப்போ டீச்சர்ஸ் வேலைக்கு வரவன் அப்படி தானே இருக்காங்க. அது இப்போ ஸ்கூல்லையே எல்லாம் கிடைக்குமா? அதுவும் பெரிய மாஸ் ப்ராசஸ்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இண்டிவிஜுவலைஸாக அதை கொண்டு வந்தால் தான் கரெக்டாக. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் வந்து சரியில்லை. அதாவது கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் எதுக்கு இருக்குன்னா ரிசர்ச்சுக்கு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மானாச்சும் நான் ட்ரிகனாமெட்ரி சொல்லி தரதுக்கு எனக்கு பெரிய ஒரு செட்டப் வேணுமா? A+B² சொல்லி தரதுக்கு எனக்கு மிகப்பெரிய செட்டப் வேணுமா? போர்ட்ஸ் கான்செப்ட்னா என்ன? எனக்கு ஒரு போர்டு போதும், அதை வச்சு அட்டகாசமாக சொல்லி தந்து போயிட்டே இருப்பேன். இதுக்கு என்ன பெரிய டிஜிட்டல் போர்டு பூன்னு அமக்களம் தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து சொல்லித்தரணும், சொல்லிக்கணும், ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான். அதை வந்து டோட்டலாக நம்ம வந்து டிஜிட்டைஸ் பண்ணுற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் கெடுத்து குச்சோர் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸில் நானும் பார்க்குறேன். இந்த இன்டகிரேட்டட் ஸ்கூல்லலாம் டிஸ்கிரிப்டிவாக எழுதவே தெரியல. ஒன்றா ஒரு MCQவை கொடுத்துட்றாங்க. சில ஸ்கூலில் வந்து ஐபேட் மாதிரி கொடுத்துட்றான், அதில் டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். என்ன அதை வச்சுட்டு இல்லை, இது காலேஜ் லெவல்லே வருத்தமாக தான் இருக்கு. எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. எனக்கு புரியல. அங்கதான் நிறைய படிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி புக்ஸ் எல்லாம் நிறைய ரீடிங்கிறது அங்கதான் வேணும். நோட்ஸ் கொடுத்து எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணா மட்டும் ஒன்றும் வந்துடாது. சிம்பிளா தான். இன்னைக்கு தான் படித்தேன். ஜப்பான்ல ஒரு சேட்டலைட் மேக்கிங் கம்பெனி, பேரு தெரியல, அவங்க வந்து வுட்லயே சேட்டலைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஐடியானா, நிறைய அங்க ஸ்பேஸ் வேஸ்ட் உண்டாகுது, சேட்டலைட் வேஸ்ட். அது ரீஎன்ட்ரி ஆகிறப்ப அப்படியே burn ஆகி எரிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட் கிடையாது. அது சொல்றான். அதான் நமக்கு தேவையான விஷயத்துக்கு வந்து தேவையான டூல்ஸ் யூஸ் பண்ணா போறோம். நம்ம ஓவரா சொபிஸ்டிகேட்டடா எல்லாத்துக்கும் வந்து நான் கூட யூஸ் பண்ணி நான் டைட்டானியம்ல ஒரு புதுசா ஒரு மெட்டலை கண்டு எப்படின்னா, அந்த அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, இது மாதிரி பல ஊருக்காரங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்களாம். அவங்களுக்கு இந்த டெம்பரேச்சர்ல தாங்குற மாதிரியான ஒரு பெஸ்ட் பென் வேணும். ஏன்னா எல்லாம் ட்ரை அப் ஆகிடும், ஹை டெம்பரேச்சரில் கண்ணா பின்னான்னு இருக்கும். அதுக்காக சொஃபிஸ்டிகேட்டட் டூலில் சொஃபிஸ்டிகேட்டட் டைட்டானியம் லொட்லோஸ்க்கெல்லாம் போட்டு அதுக்கான ஹைஃபை இங்கெல்லாம் தயார் பண்ணி என்னென்னலாம் பண்ணி இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். ரஷ்யன்ஸ் இங்கேருந்து போனாங்களாம். அவன் எதுவுமே யூஸ் பண்ணலையா, சாதாரணமாக ஒரு பென்சிலை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா பென்சில், கிராஃபைட்டு எதையும் தாங்கும். அந்த பென்சிலை யூஸ் பண்ணி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யனோட அவங்க அந்த மிலிட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பென்சில் இல்லாமல் பேசவே மாட்டாங்க. பென்சிலில் குத்தி வச்சுருப்பாங்க. பென்சில் அந்த இது இருக்கும், கிராஃபைட் பென்சில். ஸோ அதனால சின்னதாக ஒரு விஷயத்தை இது பண்ணுறத, அல்டிக்காமல் பண்ணுறத ஓவர், அதாவது மச் அடோர் அபவுட் நத்திங், அந்த மாதிரி இவங்க ஓவராக பெருக்கி விட்டாங்க. அதுதான் இங்கே பெரிய தப்பாக இருக்குது. அதனால் இந்த உயர்கல்விகள் வந்து தேசிய அளவில் ஒரு இது வர்றது நன்மைக்கு தான். அது மூலியமாக இதில் சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, இந்த கமெண்ட்ஸில் நான் படித்து பார்த்தேன். அதில் வந்து அதாவது எக்ஸாமு என்ட்ரன்ஸு படிக்கிறதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அப்படி என்ட்ரன்ஸ் வச்சு அவ்வளோ ஈஸியாக வேலை கொடுக்குறாங்களா அப்படின்னா, வேலை இனிமேட்டுக்கு யாராவது கொடுப்பாங்கன்னு நினைக்க முடியாது. வேலையை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி வரணும். அப்போ தான் நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும்.
அப்போது என்னன்னா அது இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் எஜுகேஷனை எதுக்காகனாக்கா அந்த தொழில்துறையை முன்னேற்றணும், அவன் ஒரு தொழில் வளத்தை பெருக்கணும், அவன் வந்து ஒரு தொழிற்சாலை கட்டணுன்றதுக்காக தான் இன்ஜினியரிங் போட்டதே ஒழிய இவன் போய் க்யூவில் நின்றுக்கிட்டு ஏதாவது ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குமான்றதுக்காகலாம் ஒன்றும் இந்த இன்ஜினியரிங் வரலை. அதை பசங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட என்ன பண்ணணும்னா வேலையை எப்படி கிரியேட் பண்ணுறது, வேலையை 4 பேருக்கு எப்படி கொடுக்கறது, வேலையை எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய திங்கிங்கும் இருந்ததுனாக்கா நாடு தானாக வளர்ந்தது. அதில் ஒன்றும் இன்னொருத்தர் வேலை போகிறதுக்கு என்ன பிச்சை பாத்திரமா இது நம்மளுடைய இது டிகிரி கிடையவே கிடையாது. அதை வச்சு பொழைச்சிக்கணும் நாம். அதனால தான் நம்ம இந்த தர்மார்த்த காம மோக்ஷா அப்படின்னு சொல்லுவோம்ல, புருஷார்த்தங்கள்னு சொல்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குன்னு ஒரு தர்மம் வேணும். தர்மம்னாக்கா நமக்கு ஒரு வே ஆஃப் லைஃப், நமக்குன்னு ஒரு தர்ம நெறி, நமக்கு ஒரு வேலை. இந்த நம்ம வயிற்றையும் பார்த்துக்கணும், இந்த சமூகத்துக்கும் கொடுக்கணும், குடும்பத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட் என்ன, ஒரு நேர்மையான தொழில் பண்ணணும், அவ்வளோதான். அந்த எந்த தொழிலாக இருந்தாலும். அப்போ கூட நான் ஒரு இன்டர்வியூவில் படிச்சிருக்கேன், யாரோ சொன்னார், என்னென்னா குப்பை கொட்டுற தொழிலாக இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு தொழிலில் எந்த விதமான வேற்று கருத்துக்களும் கிடையாது, வேற்றுமை கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும் கமலஹாசன் சொன்னார், கரெக்ட். அவரு அவங்க அம்மா வந்து நீ வந்து கழுவுற வேலையா இருந்தா கூட நீட்டா சொல்லி அதுல இருந்து எல்லா வேலையும் அவர் எடுத்து. ஸோ இப்போ அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ அவர் வந்து தேவையில்லாத ஒரு இடத்துல வச்சோன்னு தான் அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிருக்கு சம்டைம்ஸ். ஏன்னா யார் யார் எதுக்கு ஃபிட் ஆவாங்கன்றது நமக்கே தெரியும். இதுக்கு சில பேர் சரிபட்டு வரமாட்டோம்னா நமக்கே தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டு நமக்கு எது நல்லா வருதோ அது பின்னாடி போகிறது தான் நமக்கு சிறப்பு. அதனால தான் ஜாதகத்தில் கூட சொல்லுவாங்க, இந்த லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்னம் அப்படின்றது இந்த உலகத்தில் இந்த லட்சியத்தோடு ஒன்றை படைச்சிருக்கான், அந்த லக்னம் என்னன்னு தெரிஞ்சு அது பிரகாரம் போ அப்படின்பாங்க. அது பிரகாரம் இப்போ வியாபார சிந்தனைனா வியாபாரமாக போ, இல்லை நான் வந்து பெரிய மரவன்னாக்கா ஆர்மியில் போய் சேரு, இல்லை நான் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறு, இல்லையா? எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டாக்க அப்புறமேட்டு எதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டி? அதனால் அதே டயத்தில் அதை வந்து மரபு வழியிலையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு என்ன டேலண்ட் இன்னதாக இருக்குது, அந்த டேலண்ட்டை வி ஹேவ் டு பிரிங் அவுட். அதனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இவங்க கொண்டு வர்றது நல்லது தான், இந்த நுழைவுத் தேர்வுன்றது நல்லது தான். என்ன ஒன்று அங்கே நம்ம ஒரு கண்ட்ரோல் ஏதாவது வைக்கலாம். இப்போ ஆட்டோக்காரன் தான் கேட்குறாங்க, கண்ணா வேணான்னு கேட்குறாங்க, இந்த கால் டாக்ஸி வந்தோன்னு கொஞ்சம் அடங்கலையா, இல்லையா? அந்த கால் டாக்ஸி வந்தோடனே கால் டிரைவரு அப்படிலாம் வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான மானிட்டர் அவங்க இதுக்கு மேலே கேட்க முடியாதுன்ற சூழ்நிலை நமக்கு வந்துடுது. இல்லை நம்ம வேணால் இஷ்டத்துக்கு வேறு சில போக முடியாத இடத்துல வேணால் நம்ம அவன் டிமாண்ட் பண்ணதை நம்ம கொடுத்தாகணும். மற்றபடி ரெகுலேட் பண்ணிட்டாங்கல்ல கிட்டத்தட்ட, அது மாதிரி தானாக வரும். இன்னும் இதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லா தான் வரும். ஸோ இல்லை இதில் ஒரு பாயிண்ட்டு மெயினாக ஐடியில் பார்த்தீங்கன்னா, நான் 2007 to 10 அந்த பீரியட்லலாம் எங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. இப்போ நீங்கள் எதாவது கற்றுக்கணும் ஜாவான்னா போய் உட்காந்து இந்த எம்ஐடி ஓப்பன் கோர்ஸ் வேறு இவ்வளோ பெரிய லெக்சர் இருக்கும், ஒருத்தர் இதில் போர்டில் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ யூடியூப்லாம் ரொம்ப இது கிடையாது. இப்போ ஐ திங்க் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இப்போ நிறைய ஈஸியாக உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்குது, குவிக்காக கற்றுக்கிற முடியும். அது ஏன்னா இவங்க இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸலண்ட். ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப்ல கூட பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் எடுக்கிறது அவ்வளோ அற்புதமா இருக்கு, அவங்களுக்கு பே கூட பண்றாங்க. நேற்று கூட நான் அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒருத்தர் மீட் பண்ணேன், அவர் போட்டிருந்தாரு, ஒருத்தர் பார்த்துட்டு அவரோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு $20 என்ன சின்ன அமௌண்ட் வந்து அவருக்கு அந்த யூடியூப்ல டொனேட் பண்ணிருக்கு. ஸோ பீப்புள் வேல்யூ தட். அவங்க வந்து ஒரு இப்போ உங்களை மாதிரி 20+ 30+ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அது பண்றப்ப மோர் எஃபெக்டிவா இருக்கும். அப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க அப்படின்னா உங்க ஃபோக்கஸே வந்து ஸ்கூலை மேனேஜ் பண்றதுல போயிடும், நீங்க எடுக்கிறதுல கவனம் போகாது. நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மறுபடியும் 10 பேரை போட்டு அவங்க இதுலதான் இருக்கும். இல்ல என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லி தர மாதிரி அந்த மாதிரி வராது. ஸோ அதனாலதான் இவங்க எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணி இதுல டைரக்டா 1-to-1 அவங்க கீப் இட் அப் வித் தம். ஸோ இது வந்து இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே டிஜிட்டல் தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒர்க் செட்டப்பும் மாறணும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேரண்ட்ஸ்டேருந்து வரணும், ஈவன் இன்க்ளூடிங் எங்ககிட்டேருந்து வரணும்.
ஆனால் இந்த சோசியல் அதாவது இந்த மீடியா misleading. கெடுக்கிறாங்க, ரொம்ப மிஸ்லீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அலர்ஜியான செய்தி இன்னும் அகெயின்ஸ்ட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. மிரண்டார்கள், துவண்டார்கள் பேரண்ட்டு. நீ ஏன் கான்சிக்வன்ஸை பற்றி நீ பேசல? ஆனா இப்போ எல்லாரும் கொஞ்சம் மாறிட்டாங்க மக்கள்லாம். இல்ல யாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போகாம சோசியல் மீடியாலயே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஓபன் டு ஆலா அதுல. ஓகே, இவங்க சும்மா அந்த மிரட்சி பண்றது, அப்படியே மிரட்டல் பண்றது என்ன சாதாரணமா கொண்டு வந்து, இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நல்லது தானே. ப்ரோவோக் பண்ற மாதிரி அப்படியே ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி ஊதி இந்த புயலையே ஒரு வழி. புயலே அது எப்ப ஐப்பசியில மழை பெய்யாது, ரெகுலரா பண்றது தானே. இதுல என்ன இருக்கு? இதுல அப்படியே போட்டு அதை வந்து ஓவரா பண்ணி அதை வந்து ஒரு ஹைப் மாதிரி. அதுவுமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வெதர் பிளாகர்ஸ் இருக்காங்க, அவங்க சூப்பரா பண்றாங்க. ஆமா, ஆக்சுவலா அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். அவங்களாலதான் கொஞ்சம் நல்ல பேட்டர்ன்லாம் கண்டுபிடிக்க முடியும். இனிமே உலகம் வந்து இந்த இண்டிவிஜுவலை நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா போகும். அதனால ஒவ்வொரு, அதாவது ஜென்ரலா சொல்லுவாங்க, முதல்ல வந்து இந்த தத்துவார்த்தங்கள் படிக்கணும் அப்படின்னா துவைதம் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்துல 2, ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மான்றது இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்தது. பரமாத்மா அவர் எவரோ தனியா இருக்காரு, பெரியவர் அவர் தான், இந்த உலகத்தை படைத்தவர், நம்மளை படைத்தவர். இந்த ரெண்டும் 2 டிஃபரெண்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை டுவாலிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாருன்னா, சங்கரர் வந்தப்போ அவரு அத்வைதம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆதிசங்கரர். ஆமா, ஆதிசங்கரர் சொல்லப்போ அத்வைதம் அப்படின்றாரு. அத்வைதம் அப்படின்னாக்கா நான் ஜுவாலிசம். அத்வைதம் நான் ஜுவாலிசம். 2 கிடையாது, ஒண்ணுதான்ப்பா. நாம தான் அது பிரதிபிம்பங்களா இருக்கோம், நாமளும் இறைவனும் ஒண்ணுதான். ஒரு தடவை காஞ்சி பெரியவர் கூட சொன்னாராம் இதை பத்தி. சொல்லிட்டு இருக்கப்போ, நீ அப்படியெல்லாம் ஓவரெல்லாம் எடுத்துக்காத, நம்மள்கிட்ட சில விஷயம்லாம் சொன்னோம்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, உடனே என்ன ஆயிடும், நம்ம ஒரு கொசு கடிச்சதுன்னாக்கா உடனே பட்டுன்னு அடிச்சுட்டு அதை கொன்னுடுறோம் இல்லையா? அது பாவமான ஒரு செயல் தானே. அவனை போய் கேட்டோம்னாக்கா நானும் இந்த கொசுவும் ஒண்ணுதான். அதாவது ஒரு தத்துவார்த்தத்தை எப்படி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்றது அப்படின்னா, உடனே அவர் சொன்னாராம், அவன் இன்னொருத்தான் தானா ஒரு பலவான், அவனுக்கு மேல அவன் மண்டையில நறுக்குன்னு கொட்டினானா, நானும் நீனும் ஒண்ணுதான். இது வந்து அதாவது இந்த டெமோக்ரஸி பத்தி பேசுறது. இது அதாவது என்னுடைய கை உன் மூக்கு மேல படாத வரையிலும் நான் என்னுடைய ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து யூனிவர்சலாலாம் ஒரு டெஃபினேஷன்லாம் கொடுக்க முடியாது. அதனால யானையை பார்த்த குருடர்கள் மாதிரி தான் ஒவ்வொரு டைமென்ஷன்ல அது போயிட்டு இருக்கு. ஸோ நான் டியூவாலிசம் அதுக்காக தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. அது ஒரு செக்டார், அது ஒரு ஃபேக்கல்ட்டி, அதோட நிப்பாட்டிக்கணும் அது இல்லையா? ஸோ நான் டியூவாலிசம் அப்புறம் டியூவாலிசம், மூணாவது அது இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணாருனாக்கா, ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படி மாற்றினார். அதாவது மாடிஃபைடு டியூவாலிசம் அப்படின்னு கொண்டு வந்தார். நீ இந்த உலகத்துலன்னு வந்துட்டேன்னா உனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும் இல்லையா? ஸோ இறைவன் அப்படிங்கிறது அந்த எய்மு, நாம ஆரோ. ஸோ அந்த ஆரோ அந்த எய்மை நோக்கி போகணும் இல்லையா? ஸோ இதுதான், இந்த கடமைக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஜீவாத்மா அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னாக்கா ஒரு உப்பு பொம்மை மாதிரி. இந்த பரமாத்மான்றது மிகப்பெரிய ஓஷன். அப்போ இந்த உப்பு பொம்மை கடலோட ஆழத்தை டிசைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உள்ள பூந்தது அப்படின்னா அது பரமாத்மாவோட, அதாவது கடலுடைய கரைஞ்சிரும், சங்கமிச்சிரும். தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பிரமாதமா சொன்னாங்க. ஸோ அது வந்து மாடிஃபைடு சுவாமி அதுதான் சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்போ ஜெயின்ல கூட சில இது சொல்லுவாங்க, என்னன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னது ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. என்னுடைய ஃப்ரேம் வேற, உன்னுடைய ஃப்ரேம் வேற. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டியில் இருக்கிறப்ப நமக்கு நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறனால. இன்னைக்கு காலையில் பொழுது பொழுதுனாக்க உடனே நைட்டு வருது, அடுத்த நாள் கிட்டு அது அந்த கமலஹாசன் படம் வரும்ல, கிட்டுன்னு வேலை செஞ்சுட்டு ஓடுவோம் அல்ல, அந்த மாதிரியான ஒரு இதில் அவசர உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து காலம் போர் அடிக்கிறது இல்லை, காலம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதே இதை கிராமப்புறத்தில் பார்த்தோம்னாங்க, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பொழுது போகாமல் எப்படி போக்குறது, அது பெரிய நமக்கு. நம்மளெல்லாம் கொண்டு போய் கிராமத்தில் போட்டுட்டு உட்கார வச்சோம்னாக்கா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் நமக்கு. அப்போ நேரம் போகிறதே ரொம்ப இழுப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு டைம், அதுதான் டைம் கான்ட்ராக்ஷன் அண்ட் டைம் டைலேஷன் இதெல்லாம் சொல்லுவார். அப்போது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஒரே டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இதுதான் டைம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டாக ஐன்ஸ்டீன் பேசுறது. அது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியரி ஆஃப் எவ்ரிதிங். ஸோ மொத்தம் இவ்வளோ வந்து எவ்வளோ பார்த்தோம், 3 1 4 5ஆவதாக வந்து தியரி ஆஃப் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் வந்து டுவாலிசம், செகண்ட் நான் டுவாலிசம், தேர்டு அதாவது தியரி ஆஃப் நான் டுவாலிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்து தியரி ஆஃப் மாடிஃபைடு டுவாலிசம், ஐ மீன் தேர்டு முடிஞ்சுது. ஃபோர்த் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்போ ஃபிஃப்த் தியரி ஓடிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா தியரி ஆஃப் எவ்ரிதிங். அப்பா இந்த உலகத்துல ஒருத்தனை அழிக்கணும் ஆக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வைரஸாவோ பாக்டீரியாவோ இல்லாட்டினா ராமநாதனாவோ சாய்நாத்தாவோ எப்படியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறந்தே இருப்பான். ஒரு மேட்டர்னு இருந்தால் ஒரு ஆன்டி மேட்டர் இருந்தே ஆகும். அதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருந்தே ஆகும். ஒரு எல்லாமே இந்த உலகத்துல டைப்போலா தான் இருக்கு. அது ரெண்டும் ஒன்று சேராது. ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் சுவாமி சொல்லுவார் ஒரு இடத்துல, யூ ஆர் த ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் த சொல்யூஷன். இதை வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலே கணியன் பூங்குன்றனார் என்ன பண்ணி சொல்லியிருக்காருன்னா, யாதும் ஊரே யாவரும் கீழே. எவ்வளோ ரேஞ்சில் அவர் போயிட்டார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் என்னுடைய உறவுக்காரன் தான். இதில் என்ன என் ஊர் உன் ஊர் எங்கேயோ போயிட்டாரு. அதோட இல்லை தீதும் நன்றும் பிறர் தரவாரா, சூப்பராக அடிச்சார் அவர். அதனால நம்ம தீதும் நன்றும் வந்து நீ சொன்னதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் புள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொஞ்சுக்கிற மாதிரி தான். இப்படிதான் இருக்கு. வி ஆர் த ப்ராப்ளம் அண்ட் வி ஆர் த சொல்யூஷன். அதுதான் பிரச்சனை. அதனால நாம தான் நம்ம பிரச்சனைக்கு வழி காணணுமே ஒழிய, என்னைக்கு ஒருத்தன் இன்னொருத்தரை கேட்குறானோ, இன்னொருத்தனை கேட்கப்படுபவன் அப்படி இருக்கான்ல, அவன் டீச்சராக மாறிடுறான், மென்டார் ஆகிடுறான். கேட்குறவன் அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்டாக மாறிடுறான். இதுதான் தமிழர்களுடைய ஆதி மதம் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆசீவகம்னு பேர். அது ஆசு ஈவு அகம். ஆசு அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள், ஈவுனாக்கா ஈவு சொல்லுவோம்ல, டிவைட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறோம், அதாவது தீர்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அகம், ஆசு ஈவு அகம். அது அஜீபகான்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் ஆசீவகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறப்ப வேடிக்கையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தர்மார்த்த காம மோட்சன்ற ஒரு கான்செப்டை அவங்களுக்கு திணிக்கணும். அது நம்ம மூத்தோர்கள்லாம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அது புரியாமல் பண்ணதுனால தான் இது சில இதை தெரிய விடக்கூடாதுன்னு ஹிஸ்டரியை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதனால் தர்மத்தின் வழியில் அறத்தின் வழியில் பொருள் சேர்த்து இன்பம் அடைந்து வீடு வேறு அடைவோமாக. இதுதான் நம்மளுடைய இப்போ ஒரு அப்ஜெக்டிவ். நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்பாங்க பேரண்ட்லாம், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, கேரியர் அப்ஜெக்டிவ், கேரியர் நம்ம வந்ததுக்கு என்னங்க எய்மே தெரியாமல் படிக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமக்கே தெரியாது, நாளைக்கு நமக்கே தெரியாது. அதனால என்ன, இந்த வேர்ல்டு வந்து டோட்டல் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி இஸ் அ மிராக்கிள் ஆஃப் காட். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னாக்கா நமக்கு ரொம்ப இன்னைய பொழப்பு மிஸ் ஆகிடும். இன்று என்பதை இழந்து விடுவோம். நாளைக்கு வந்து நீ கலெக்டரா ஆக போறேன்னா எடுத்தாச்சுன்னா இன்னைக்கு காலாட்டி உட்காந்துருப்போம் இல்லையா? அப்புறம் எப்படி இந்த சமூகம் இந்த இது வேர்ல்டு போகாது. அதனால இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த தர்மத்தின் வழியில் நமக்குன்னு ஒரு தர்மம், ஸ்வதர்மம் நமக்குன்னு ஒன்று எடுத்துக்கணும். அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, அது இதுதான் நல்லது அதுதான் பெஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது. அது அருமையாக நமக்கு எடுத்த தொழிலை, அதாவது சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறத விட மேக் த பெஸ்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து கண்ணியமான முறையில் பண்ண. இப்போ உள்ள பிரச்சனையும் அதுதான். நம்ம எந்த ஒரு தொழிலையும் ஒன்றும் இல்லை, ஒரு சட்டை தைக்க கொடுத்தோம்னா கூட முக்கால்வாசி லேடிஸ் இந்த ப்ளவுஸு சரியாக செட் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதை நேர்மையான முறையில் பண்ண முடியாதா? பண்ண முடியும். ஒரு சர்வன்ட் மெய்டு வைக்கிறோம், கூட்டுறவங்க அது கரெக்டாக பண்ண முடியாதா? இன்னொருத்தர் சொன்னால் தான் ஒழுங்காக கூட்டுறோம். இந்த லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் அவங்கவுங்க தொழிலை நேர்மையாக பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டாக பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி கௌரவத்துக்கு ஏற்ற காசை சம்பாதிக்கணும். தப்பு கிடையாது. இப்போ இவர் சொல்கிறது மடத்தனமாக இருக்குது. அதை கோச்சிங் சென்டர்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா சம்பாதிச்சாலே இப்போ எனக்கு வந்து படிப்பறிவு இருக்குது, நான் அதை வச்சு தான் சம்பாதிக்கணும். அது எப்படி கொள்ளையாகும்? இல்லை, நான் தான் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுற திறமை இருக்குன்னா டண்டனக்கான்னு குத்து டான்ஸ் போட்டு ஏதாவது சம்பாதிக்கிறேன். யாருக்கு என்ன ஃபேக்கல்ட்டி இருக்கோ அதை வச்சு தானே சம்பாதிப்பாங்க. சும்மா எல்லாம் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு நல்லா ஆர்ட் வரைய தெரியும், நான் ஒரு பெயிண்டிங் பண்ண மாட்டேன்னா, நான் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னாக்கா நல்லா சொல்லித்தந்து தான் பண்ணுவேன். நான் ஒரு நல்ல புலவர் அப்படின்னா பாடல் பெற்று தான் பண்ணுவேன். நான் ஒரு நடிகன் அப்படின்னா நடித்து தான் சம்பாதிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி எதுவுமே நம்ம சம்பாதிக்கிறதுன்றது நேர்மையான முறையில் சம்பாதிக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். ஸோ அப்போ அறத்தின் வழியில் பொருள் சேர்த்து, அதுக்கப்புறம் இன்பம் அப்படிங்கிறது ஜென்ரலாக இல்லையா? நம்ம லக்ஸரியாக லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம்.
நாமளும் சம்பாதிப்போம், 4 பேருக்கு கொடுப்போம், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வீடு பேருன்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். வீடு பேருனா உண்மையான இது என்னன்னா, இந்த சொசைட்டிக்காக உன் நாலேஜ் எல்லாம் விட்டுட்டு போயிடுன்னு அர்த்தம். விட்டுட்டு போயிடுது, அதுதான் வீடு பேர். அதனால் இந்த முறை வந்து நல்லது தான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காது. நமக்கே கொஞ்சம் படிப்பறிவு நல்லா வேணும், நிறைய விஷயங்களை படிக்கணும். படித்தா தானாக தோணும். இல்லை அதான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, புதுசாக வந்த புக்கு எதையுமே படிக்காது, பழைய புக்கை எடுத்து படிங்க, அதுதான் டைம்லெஸ்ஸாக இருக்கிறது தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷம் அது கடந்து வருதுன்னா அப்போ அதுதான் நீங்கள் உண்மையான ட்ரெஷர் எடுத்து படிக்கணும் அப்படின்னு. இல்லை இப்போ இந்த புக்கு அப்படின்னா இப்போ யார் சொல்கிறதையும் நேரடியாக சொல்கிறதுன்றது இப்போ எனக்கு கூட ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு போன வாரம் போல் எனக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அதாவது இப்போ நம்ம வந்து பிஹெச்டி பண்ணுறோம், டிசர்டேஷன் சப்மிட் பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் எல்லாம் சரியில்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் சரியில்லை, சைட்டேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறவ இவ்வளோ சைட்டேஷன்ஸ், இவ்வளோ ரெஃபரன்சஸ், இன்னார் சொன்னாங்க அன்னார் சொன்னாங்க, அதோடு சேர்ந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தான் அது டிசர்டேஷன், அது ரிசர்ச், அது தீசிஸ், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதுதான் தீசிஸ், இதுதான் ஆராய்ச்சி கட்டுரைன்றது இல்லையா? ஆனால் இந்த திருவள்ளுவருக்கு ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்ற மாதிரி அவரு எழுதினாரு. இவர் என்ன ரிசோர்சஸ், என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, இது நான் அப்படியே சிந்திச்சு பார்த்தேன். அவர் சொன்னதெல்லாம் நம்ம எப்படி வேத வாக்கா எடுத்துக்க முடியும்? ஃபார் இன்ஸ்டன்ஸ், கற்க கசடர கற்றவை நிற்க அதற்கு தக, இதை சொல்றதுக்கு அவர் எதை ரெஃபர் பண்ணாரு, எங்க ரெஃபரன்ஸ் வச்சாரு, ஏன் அவர் வைக்கல, அப்படின்னா நாம் ஏன் அவருக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் இப்படின்னு திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. நான் தான் திங்க் பண்ணி பார்த்தேன். அவரெல்லாம் ரெக்கக்னிஷன் பண்ணுறாங்களே, அப்போது அதாவது ஒரு விஷயம் நல்ல தெளிவாக இருக்குது. பழைய விஷயங்கள்லாம் ஞானத்தின் பேரில் அது வருது. அதுக்கு ரெஃபரன்ஸ் ஞானம்னு வந்துடுச்சுன்னா ரெஃபரன்ஸே கிடையாது. ஏன் அந்த பட்டரி கெட்டரி இதை போல ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கு ரெஃபரன்ஸே தேவையில்லை. அவர் சொல்லணும், அவர் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் சொன்னது வந்து வேல்யூவா நமக்கு தெரியறனாலதான் அவரை வந்து அவருக்கு வேல்யூ. இப்போ நான் கூட நினச்சேன், பேரண்ட்ஸை கூட பேசியிருந்தேன். அதாவது திருவள்ளுவர் ஒரு டுட்டோரியல் சென்டர் வச்சுருந்தாருன்னா, ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருந்தாருன்னா, இன்னைய சமூகம் அவரை கண்ணா அப்படின்னான்னு பேசும். நல்லா கொள்ள அடிச்சாரியா சொல்லுவாங்க. நல்லா அடிச்சாரு, நல்லா சாப்பிட்டாரு. அவர் வயிற்றுக்கு ஏதோ பண்ணணும்ல, பண்ணித்தானே ஆகணும் இல்லையா சார்? அதாவது நமக்கே தெரியும் ஒரு லிமிட்டேஷன்ஸ். இதுக்கு மேலே போனாக்கா நம்ம இந்த சமூகம் நம்மளை அசிங்கமாக பேசும், நமக்கே தெரியும் இல்லை? அப்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் பேசினதான் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னாக்கா அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. இது மூலியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னாக்கா அவர் வந்து, நான் பேர் சொல்ல விரும்பலை, ரிலேஷனையும் சொல்ல விரும்பலை. அவர் சொல்கிறார், அவர்கிட்ட போனால் ஆவுன்னாக்கா சொல்லித்தரத்துனாக்கா பணம் கேட்பார். அதாவது அவன் ஒரு டைமென்ஷன் தான் பார்த்துருக்கான். நம்ம வந்து இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா 3000 வீடியோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அது எத்தனையோ பேர் பார்த்துருக்கான், பயன்பெற்றிருக்காங்க. அது மூலிமா சில ஃபீட்பேக்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. சார் நீங்கள் அந்த இது கொடுத்தீங்க, எனக்கு நீட்டுக்கு யூஸ் ஆகி எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அவன் பார்த்த பார்வை என்னன்னாக்கா, அவர்கிட்ட போனால் டியூஷன் ஃபீஸு கேட்பார், ஏதாவது பண்ணுவார், அவர் பணக்குறியோடு இருப்பார். நான் கேட்குறேன், படித்தவன், இப்போ நான் ஒரு புலவர், யாராவது ஓசியில் வேலை செய்யணும், ஓசியில் இப்போ நீ வேலை செய்ய, நீ எதுக்காக பண்ணுற? நீ பெரிய இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்ற இல்லையா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, சோசியல் அவேர்னஸுக்காக, சோசியல் ஒரு கான்ட்ரிபியூஷன் டெடிகேஷனுக்காக தியாக உள்ளத்தோடு நீ கம்பெனியில் பெரிய டைரக்டராக இருக்கியா? இல்லை. யாருக்கு என்ன ஃபேக்கல்ட்டி இறைவன் கொடுத்துருக்கானோ அதை வச்சு நாம் நல்ல முறையில் சம்பாதிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீ குரு இது வந்து இத்தனைக்கும் நான் கேட்கவே இல்லை, அதுதான் ஆச்சரியம். நான் கேட்கவே இல்லை. அது நான் ஃப்ரீயாக சொல்லித்தரத்துக்கு தான் நானே தயாராக இருந்தேன், ரெடியாக இருந்தேன். சொந்தக்காரன் நம்ம எப்படி வாங்க முடியும்? நான் வாங்க மாட்டேன்றது தெரியும், இல்லைன்னா அவனாக புரிஞ்சுக்கிட்டானா என்னன்றது தெரியல. ஆனால் அவன் இன்னொருத்தர் மூலியமாக எனக்கு அவன் சொல்லலை டைரெக்டாக. ஸோ அதாவது ஒரு சிறுமை பண்ணணும்னா என்ன வேணால் பண்ணலாம், ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் நம்ம, அது தப்பு. ஸோ அதனால் யாருக்கு இதில் வந்து இப்போ உனக்கு ஜோசியம் உனக்கு தெரியுதுன்னா, நான் வந்து உனக்கு ஜோசியத்துக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் நான் கற்றுக்கிட்டா தான் அது பலிக்கும். நீ வந்து ஒரு மிருதங்க வித்வான், அவர்கிட்ட நீ ஒன்று கற்றுக்கணுன்னாக்கா நான் உனக்கு ஆனால் குருதட்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ நமக்கே வந்து நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் வந்து சில யாகங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, வாத்தியாருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவர் எல்லாம் வாங்கிட்டு ஐயா திருப்தியாக நான் நல்ல விதமாக பண்ணனா அப்படின்னா நம்ம தட்சிணை கொடுத்துட்டு தானே பண்ணுறோம். ஒன்றும் தப்பு இல்லையே, தட்சிணை இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது
இல்லையா? ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னாக்கா, இந்த லௌகீக விஷயத்துக்கு தட்சணை வாங்குறதுல தப்பே கிடையாது. ஆன்மீக விஷயத்துல நீ தட்சணையெல்லாம் கிடையாது, உன் லைஃபே அவருக்கு கொடுக்கணும். அந்த ரெண்டுத்துக்கு நான் அந்த இதை எனக்கு கூட அவன் சொன்னோன்னே எனக்கு வந்து மனசு கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருந்தது. என்னடா நம்மளை பார்த்து இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நேரடியாக சொல்லலை, இன்னொருத்தர் மூலியம் வந்தாலும் அவன் நேராக சொன்ன மாதிரி தானே. அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பண்ணப்போ சுவாமி புக்கை எடுத்து பார்த்தேன், அதில் ஆன்சர் கிடச்சிது. என்ன தெரியுமா சொன்னார்? ஆன்மீக விஷயத்துக்கு என்ன அதுக்கெல்லாம் குருதட்சிணை எல்லாம் இதே, அதாவது பணம், இந்த லௌகீகமான ஒரு பொருள் சேர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ணல, உன் வாழ்க்கையே குருதட்சிணையாக வைக்கணும்டான்ட்டார் சுவாமி. அப்பதான் புரிஞ்சுது, ஆஹா. அதனால லௌகீக விஷயத்துக்கு குரு தட்சணைங்கிறது அவசியம் தான். அது கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தானே நான் 4 மணி பேச முடியும். இல்லைன்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அது டூ மச்சா போனோன்னு தகுதியே இல்லாமல் ஒரு சிஸ்டமாக சம்பாதிக்கிறப்ப அது எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்நார்மலாக அது வந்து போச்சுன்னா அது எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு நான் ஃபீஸை வாங்கிட்டு அதில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, வாத்தியாருங்களுக்கெல்லாம் கம்மியான தொகையை கொடுத்துட்டு இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னாக்கா, சில ஸ்கூல்ஸில் நான் பார்த்துருக்கேன், அவனுக்கே லோன் வசதியெல்லாம் என்னென்னலாம் ஒரு பேங்க் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. 1 lakh கொடுத்தாக்கா அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாராம். அந்த 1 lakh ஸ்கூல் விட்டுட்டு போகிறப்ப திருப்பி கொடுத்துருவாராம். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அவர் யூஸ் பண்ணிப்பாராம். இது மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம். எப்படி இருக்கு? இல்லை, இப்போ நான் சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நிறைய மிட் லெவல் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன, அந்த பாசஸ்லாம் நிறைய பேர் நல்ல கோல்டன் ஹார்ட்டாக இருக்காங்க. அவங்க எய்மே என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு 50 to 100 தான் மேக்ஸிமம் எம்ப்ளாயிஸ். ஒவ்வொருத்தரையும் கோடீஸ்வரன் ஆக்கணும்ட்டு தான் கம்பெனியை ஒரு லெவலுக்கு ஸ்கேல் பண்ணி ஒரு நல்ல டீல் வந்திருக்கு. அவருக்கு கம்பெனி விற்க விருப்பமே இல்லை, ஆனால் அந்த கம்பெனியை வந்து அவர் அக்வயர் பண்ணுறதுக்கு கொடுத்தா தான் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் கோடீஸ்வரன் ஆவான்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்துட்டாரு. சூப்பர். இப்போ அவர் வந்து இப்போ 10 வருஷம் கழிச்சு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் இவர் கூட இன்னும் கனெக்ட்ல இருக்காங்களாம். நீங்க ஆரம்பிச்சா நாங்க அங்கதான் வருவோன்ற ஒரு ஜீல்ல இருக்காங்களாம். அவரை விட்டுட்டு போன ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் கோடீஸ்வரன், ஒவ்வொருத்தனுக்கும் அசெட் இருக்கு. சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தேன். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்கிறத விட இந்த மிட் கம்பெனிஸ் வந்து அவங்க தேர் ரீப்பிங்ல அவங்க வந்து தான் வந்து நிறைய ROI எடுத்துக்கணும், தனக்கு நிறைய எடுத்துக்கணும்னு இல்லாம எனக்கு இவ்வளவு போறோம், மீதிலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்லை, இந்த அமெரிக்கன்ஸோட கல்ச்சரே தப்பு. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ரிட்டர்ன்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ROI இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இல்லை, ROI இண்டிவிஜுவல். என்னோட அதாவது தானும் வளரணும், அதாவது நம்மளோட சேர்ந்தவங்களும் வளரணும். இந்த நினைப்பு தான் பரோபகாரங்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல, அந்த விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருமே கம்பெனி ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கம்பெனி என்டர்பிரைஸ் ஆக்கணும், IPO போகணும் அப்படின்னு தான் வைப்பாங்க. அது தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னோட ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு கோடீஸ்வரன் ஆகும்ன்றது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு மிஷன், அதுதான் த ரியல் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டுங்கிறது. அது ரொம்ப அவசியம். அது மாதிரி தான் நம்ம அதாவது இப்போ நான் நிறைய படித்த பசங்கள்கிட்ட கூட கேட்குறேன், என்கிட்ட படிச்சுட்டு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்குறேன். அதை என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மூலிமா ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் வைப்பேன். என்னென்னா, என்ன மாதிரி நீ ஆகணும்னு நினைக்கிறேன் நான். எனக்குன்னு சில இப்போ நான் எங்கே தான் அகலக்கால் வைக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இந்த ராஜேந்திர சோழனை பற்றி நினச்சி பார்ப்பேன். அவருக்கப்புறம் இந்த சோழ சாம்ராஜ்யமே சுத்தமாக போயிடுச்சு. இது நம்ம ரொம்ப இதெல்லாம் வரலாறுலாம் வந்து நமக்கு ஒரு படிப்பின அது. அப்போது நம்ம வந்து அகலக்கால் வச்சோம்னா கிழிஞ்சு போயிடும். அது ரொம்ப நல்லா புரியுது. அம்மா கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படிம்பாங்க. அது மாதிரி சிம்பிள் திங்கிங், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது நமக்கு வந்து சின்ன சின்ன கிளஸ்டராக தான் நம்ம டெவலப் பண்ண பார்க்கணும். அதாவது ஆலமரம் மாதிரின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொல்லியிருக்காங்க, உன்னோட நீ ஸ்டேட்டஸ் கம்பேர் பண்ணுறியா, உன்னோட கீழே இருக்கிறவங்களை நினைச்சு நீ உன்னை சந்தோஷப்படு. நீ உன்னோட அதான் அச்சீவ்மெண்ட்ல பாக்குறியா, உனக்கு மேல இருக்கணும் நினைப்பாரு, உனக்கு இல்லை. அது பாட்டி எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். பாட்டி அவ்வளவு ஃபார்மல் எஜுகேஷன்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி இந்த தாட் வந்து எனக்கு ரொம்ப நாளா அதுதான் திருக்குறள் ஞானம் எப்படி ஒரு சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஸ்டேட்டஸ்னா கீழே பாரு,
நீ வந்து அச்சீவ் பண்ணணும் இன்னொன்னா மேல பாரு. இதுக்கு மேல என்ன பேச்சே 200 பேஜ் புக்கை வந்து அசால்ட்டா Bestsellers சொல்லிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய புக்கை போட்டு அதை வச்சு லாபம் பண்ணிட்டு அவ்வளவுதான். நான் இப்ப அதை ஒரு புக்கா எழுதினாலே எனக்கு தெரிஞ்சு மில்லியன் சோல்டு காப்பீஸ் ஆயிரும் அது. சுவாமி ஒரு இடத்துல சூப்பரா சொல்லுவாரு, நாலேஜ் இஸ் derived பை புக்ஸ், பை கோயிங் த்ரூ புக்ஸ். இட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் புக் டு பிரெயின், புஸ்தகா டு மஸ்தகா அப்படின்பாரு. பட் விஸ்டம் இஸ் அக்வர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ். அற்புதமான வார்த்தை. நாலேஜ், அறிவுங்கிறது சும்மா நம்ம புக்கெல்லாம் படிக்கிறது மூலியமா, பக்கத்தில் பேசிக்கிறது மூலியமா, இது மூலியமா வர்றது, லிசனிங் மூலியமா வர்றது, அப்சர்வ் பண்ணுறோம் அது மூலியமா வருது, அது வெறுமன அறிவு தான். ஆனால் ஞானம்ங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, தட் இஸ் அக்வர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. இப்போ நான் வந்து ஒரு சுகர் கேண்டியை உனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு கல் மாதிரி வெள்ளை கல் வச்சுருக்கேன். இதுதான் தம்பி, இது இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைமாக பார்க்குற. இது வந்து கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கல் சூப்பராக இருக்கும். இவன் நீ கேட்குற, நீ என்ன பண்ணுவ, அதெல்லாம் சும்மா கதை விடாதீங்க சார், அதே எப்படி கல் வந்து எப்படி இனிக்கும். இல்லைப்பா, நம்ம எவ்வளோ சொன்னாலும் இல்லை, இந்த பாகத்தில் இந்த கிறிஸ்டலு, இது இட்ஸ் மேடப் ஆஃப் சுகரு, அதில் சுக்ரோஸ் இருக்குது, இதில் எங்கேருந்து சுக்ரோஸ்னாக்கா கெயின் சுகர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி கிள்ளி இதெல்லாம் சொன்னாலும் உன்னால் அதோட டேஸ்ட்டை நீனு உணர்ந்தாதான் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ தூரம் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு வாடா பக்கத்தில் கூப்பிட்டு அதுலேருந்து கொஞ்சம் உடச்சி இந்த வாயில் போடு, முடிஞ்சது கதை, உடனே தெரியும் இனிப்புன்னா இதுதான். அதனால் எக்ஸ்பீரியன்ஸு தான் கவுண்ட்ஸ் அந்த இடத்துட்ட. அதனால தான் பட்டினத்தாருன்னு சொல்லுவார், பட்டெறி கெட்டெறி அப்படின்னு சொல்லிட்டு. கெட்டு அறியலாம் ஒன்றும் தப்பே கிடையாது, பட்டு அறிதல் போல கெட்டு அது அந்த ஞானம் மறக்கவே மறக்காது லேஸில் அப்படின்னு சொல்லுவார். நேத்து ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். நேத்து ஒரு சத்சங்கம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. கௌதம புத்தர் நிறைய இந்த மாதிரி நிறைய பிரசங்கம்லாம் பண்ணுவார்ல, அப்போ போதனை சொல்றப்ப சொன்னாராம், நான் சொல்ற போதனைகள் எல்லாம் எப்படி வந்து ஒரு கோல்ட் ஸ்மித் கோல்டை ட்ரீட் பண்ணுவானோ அந்த மாதிரி நீ எடுத்துக்கணும் அப்படின்னா என்னன்னு புரியலையா. அப்புறம் தான் புரிஞ்சுதான், கோல்ட் ஸ்மித் கோல்டை வந்து சும்மாலாம் எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அதை உடச்சி பார்த்து உருக்கி உண்மையிலே கோல்டு தானா அப்படின்ட்டு அந்த மாதிரி அதை வந்து எல்லா யார் என்ன சொன்னாலுமே அதை வந்து அனலைஸ் பண்ணி உனக்கு அது வாட் டஸ் இட் மீன் டு யூ அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கௌதம புத்தர் சொல்லுவாராம். இல்லை, அது அந்த புக்கை நீ இந்த வார்த்தையை எங்கேருந்து படிச்ச, இந்த ரெஃபரன்ஸ்? இல்ல இது சத்சங்கத்துல சொல்லிட்டு இருந்தார். இது திருக்குறள்ல ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய்க்கை. அதான் இவங்க எல்லாருக்கும் கனெக்டிவிட்டியே கிடையாதுல்ல. பட் ஆனா வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் ஒரு எனர்ஜி தான் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணுது. அதனால்தான் இது, அதனால்தான் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு வள்ளலால் சொன்னார். இப்ப வந்து தனித்திருக்கான வாய்ப்பே நிறைய பேருக்கு இல்லை. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னாலே அலறி, போன் இல்லைனாலே ஐயோ எப்படி தனியா இருக்கிறது அப்படின்னு. போர்டமே அவ்வளோ, போர்டம் நல்லதுங்கிறான், கரை நல்லது, தோல்வி நல்லது, போர்டம் இஸ் மச் மோர் குட், அது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறான். ஏன்னா அதாவது கருப்பு வெள்ளை இந்த ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு ஆர்ட் இல்லையா. ஸோ அப்போ அந்த கான்ட்ராஸ்ட்டுங்கிறது இருக்கணும். லைட்டு மட்டும் இந்த பிரயோஜனம் இல்லை, இருட்டும் அவசியம். அப்போ தான் இந்த ஷேட், அதில் இப்போ இந்த மணிரத்னம் படம் பார்க்குற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் ஒரு ஷேடில் அப்படி காமிப்பல்ல, பிரமாதமாக இருக்கும், செம்ம கேமரா, ஸ்ரீராம் கேமரா எக்ஸட்ரா எக்ஸலண்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தட் இஸ் அது பிரெயின் ஒரு CPU தானே, அது சும்மா இன்ஃபர்மேஷனா ஓவர்லோட் பண்ணிட்டு இருந்தா அது கரெக்ட். அதுக்கு ஒரு பிரெயினுக்குன்னு ஒரு இது வேணும், இவ்வளோதான் ஒர்க் பண்ணலாம், இதுக்கு மேலே ஒர்க் பண்ண வேண்டாம், அது ரெஸ்ட் விட்டாலே போதும். ஐ திங்க் நம்ம வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். ஸோ இதை சூப்பராக நம்ம ஜனங்க மத்தியில் போய் சேரணும். இது சம்மந்தமான டவுட்ஸு கமெண்ட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி லெட் அஸ் ஹேவ் another exploration. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கோச்சிங் சென்டர் இருப்பது நல்லதே என்பதை மிக அழகாக விவாதித்துள்ளனர். 50-60 மாணவர்கள் இருக்கும் பெரிய வகுப்புகளில் ஒரு சில மாணவர்கள் தன் சந்தேகங்களை கேட்பதில் அச்சமுறுகின்றனர். இதுவே 6 அல்லது 7 மாணவர்கள் இருக்கும் வகுப்பில் மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை நல்ல முறையில் அப்ரோச் செய்து தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மைக்ரோ டீச்சிங் முறையில் இயங்கும் பல நல்ல கோச்சிங் வகுப்புகளை நாம் ஆதரிப்போம், பயன்பெறுவோம்.
வெற்றியடைவோம். சாய் டெக் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நல்லாதரவை தாருங்கள் நண்பர்களே. நன்றி. மீண்டும் இதை போன்ற கல்விச் செய்தி பற்றிய பாட்காஸ்ட் புரோகிராமில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் சாய் டெக் சுதா.